அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துக்கு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஸ்பெஷலா அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணதுதான், பழசுதான். பட் நிறைய இடத்துல தெரியாது, போகாதுன்றதால இது தெரியாது. உங்களுக்கு 20ன்னு போட்டுருக்கு. அப்படி 20 அப்படின்னாலே 20 நிமிஷம். நீங்க மிக்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நேரத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ 5 நிமிஷம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப சைஸ் மாறி போச்சுன்னா வேற வழியெல்லாம் உடச்சு தான் ஆகும். பட் இது வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல இருந்து அந்த மூளை வரதுக்குள்ள உங்களுக்கு 1/4 மணி நேரம் ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா 20 நிமிஷமா ரொம்ப நேரம் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. மிக்ஸ் பண்றதுக்கு எப்படியும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அதை ஒட்டுறதுக்குள்ள எப்படியும் அடுத்து 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துக்கு நீங்க இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 20 நிமிஷம். அதே மாதிரி சின்ன சின்ன சைஸ்லாம் கிடையாது. 4-5 சைஸ் தான். 90 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ, இந்த 5 சைஸ் தான் இதுல இருக்கிறது. இதுக்கு மேல வேற சைஸ் கிடையாது. அதிகபட்சம் 2 கிலோ. இப்ப நான் ஏன் இதை உங்களுக்கு கொடுக்க சொல்றேன்னா, இப்ப இதுலயே 1 கிலோ இருக்கு 5 மினிட்ஸ்ல. அதுவும் வர ரேட்டும் இது 2 kg வரதுக்கும் உங்களுக்கு 500 rupees கிட்ட டிஃபரெண்ட் இருக்கு. இது 2 கிலோ வாங்குறதுக்கும் இது 2 கிலோ வந்து ஒரு 3900, 3900 வச்சுக்கோங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு 2800, 3 இது கிடைக்கும். இதுவும் 2 கிலோ. அதுதான் வந்து இது 2 kg. இது 1 கிலோ, இது 1 கிலோ சேர்த்து 2 கிலோ. நீங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சில நேரத்துல எங்கேயாவது பழசு இருக்கும், 1 வருஷம் பழசு, 2 வருஷம் பழசு. நீங்க அரால்டைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணாதான் அது ஒர்க்கு. நீங்க மிக்ஸ் பண்ணலாம் அது ஒர்க்கிங்கே ஆகாது. நீங்க அதனால தைரியமா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எங்கேயோ பழசு இருக்கு கொடுத்துறாங்க ஏதோ கடையில, எக்ஸ்பைரி டேட்டே இருக்காது. செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கடையில அங்க இருக்கறத எங்க இருந்து புட்டா போட்டு போன் வச்சாங்க. நான் எல்லாம் பில்டர் மாதிரி சின்ன பில்டர். என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஹார்ட் லைட், டைல்ஸ், ஏர் வந்து உள்ள ஃபார்ம் ஆயிடுது. ஏர் போச்சு எல்லாம் வேலை நான் பண்றேன் ஜி. வந்து குறையாது. டெக்ஸ்டர், மத்தபடி வேற பிரச்சனை எல்லாம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் கலர் மாறிட்டு. ஆமா. எல்லோ ஷேட் வந்துது. நீங்க அப்படினா எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு கம்மியா அந்த பிரச்சனை வந்தது இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு நாட்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம சாம்பிள் செக் பண்ணிட்டு தான் சொல்றோம். சரிங்களா? அதனால 20 நிமிஷம் நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். நம்ம கடையில ஸ்டாக் இருக்கு. உங்களுக்கு 20 நிமிஷத்துல 1/2 கிலோ இந்த ஸ்டாக் இருக்கு, 1/2 கிலோ ஸ்டாக் இருக்கு, 2 கிலோ ஸ்டாக் இருக்கு. வேணா சொல்லுங்க, சின்னது சாம்பிள்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? அடுத்தது இது 20 நிமிஷம் சொன்னேன். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம். இது 2 போட்டோ எடுத்துருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 120 போட்டோ. 120 அப்படின்னா 2 மணி நேரம். சரிங்களா? 2 மணி நேரத்துல செட்டிங் டைம். இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நீங்க வந்து சின்ன சின்ன பேர் கொஞ்சம் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், பிளஸ் வந்து வுட் ஒர்க் ரொம்ப ஸ்லோ ஸ்டாண்டர்ட் போவாங்க, 8 மணி நேரம் ஆகும் இல்லைங்களா? இது போகாம எனக்கு ஒர்க்கும் நல்லா இருக்கணும், நல்லா சீக்கிரம் ஒட்டிக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் இருக்கணும் போட்டவங்க இது போகலாம். ஆமா, 120 உங்களுக்கு 2 மணி நேரத்துல செட்டிங் ஆயிடும். அதனால இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல பிளஸ் இப்ப இது இல்லாம நம்ம கடையில வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாத் ரோல் இருக்கு. கிளாத் ரோல் 60, 80, 100, 120 ஆல் சைஸ்லயுமே கிடைக்கும். சேம் அரால்டைட்ல, அஜாக்ஸ்ல வராது, ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல வராது. உங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கு. சரிங்களா? நீங்க அதனால இதுவே நீங்க செக் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். பிளஸ் இது இல்லாம வேற என்ன சைஸ் இருக்குன்னா, நம்ம கிட்ட எம்ரி ஷீட்டும் இருக்கு. எம்ரி ஷீட்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமா, இது வாட்டர். உங்களுக்கு பின்னாடி சிலிக்கான் லேயர், வெயிட்டும் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பின்னாடி சிலிக்கான் லேயர்ன்றதால உங்களுக்கு வந்து தண்ணியில ஊறாது. நார்மலா வந்து இப்படி அட்டாக்ஸ்லாம் மடக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேமேஜஸ் ஆகும், அப்படியே அட்டாக் பண்ணிட்டு வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்கு. நான் என்னால எவ்வளவு நசிக்க முடியுமோ நசிக்கிட்டேன். நீங்களும் உங்ககிட்ட ஷீட்டை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க எப்படி மடக்கினாலும் அது வந்து உங்களுக்கு டேமேஜஸ் ஆகும். அதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க யூஸ் பண்ற இடத்துல நல்லா தேய்ச்சாலும் உங்களுக்கு ஓட்ட ஒரு இடத்துல விழுதுன்னா அது கண்டினியூ போகும். அந்த இடத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, மடக்கி திருப்பி எடுத்து நல்ல பேப்பர். அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு டேமேஜஸ் எதுவுமே ஆகாது. நல்லா நம்ம கசக்கினாலுமே உங்களுக்கு அந்த இஷ்யூ எதுவுமே வராது. நீங்க ஒரு ஷீட் கசக்கி கூட ராயல் கேம் ஃபிட் பண்ணா இது 300 நம்பர் ना ओके जी. சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இருக்கு, ஜிபி, ஜிபி ப்ரோ. பிளஸ் இது வந்து இப்ப யாருன்னா மிரர் ஒட்டுறீங்க, முகம் பார்க்குற கண்ணாடி, பிளைவுட் டைல்ஸ் மேல மார்பிள். ஆமா,
இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரல் ப்ரோங்கிறது ஒன்லி ஃபர்ஸ்ட் மிரருக்காக மட்டும்தான். பின்னாடி இருக்கிற அந்த ஆசிட் லீக் ஆகாம இருக்குது. மற்ற எதுலையுமே கம்பெனி ப்ரிஃபர் பண்ணல யூஸ் பண்ணணும் மிரருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து நீங்க மிரருக்காகவும் யூஸ் பண்ணலாம். மிரருக்காக மட்டுமே மெயினா யூஸ் பண்ணலாம். ரசாயனம் லீக் ஆகாம இருக்குது அதுக்காக கொடுத்துருக்கதால ஆசிட் கிரீம் உங்களுக்கு மிரருக்கு ஸ்பெஷலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? மற்றதும் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட இது வந்து கம்பெனி ப்ரிஃபர் பண்றது இதுதான். நீங்க இது வாங்கிட்டீங்க வேற வேலைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மிரர் அடிஷனல். அது இல்லாம நார்மலா கேப் ஃபில்லிங் பண்றது, வுட்டுக்கும் டோருக்கு நடுவுல கேப் ஃபில்லிங், விண்டோக்கு கேப் ஃபில்லிங், அந்த மாதிரி இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் கேப் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது? யூஸ் பண்ணலாம். சேம் வாட்டர் ப்ரூஃப்ன்றதால நீங்க எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அடிஷனலா மெயினா வந்து அதை சொல்றேன், வேற எதையுமே வந்து நீங்க மிரருக்கு யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. மிரருக்கு ஸ்பெஷலா யூஸ் பண்றது. மற்றபடி சிங்க் வாட்டர் ப்ரூஃப் ஏரியா இருக்கு அந்த இடத்துக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லா இடத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் தாராளம். சரிங்களா? அதுதான் இது அடிஷனல் நியூட்ரல் ப்ரோன்னு சொல்லிட்டு நம்மளத்துல பென்சில்ல அடிஷனலா வர்றது. கேட்கலாம் இல்ல எனக்கு அவுட்ரு எக்ஸ்டீரியர் அதிகமா வெயில் படும், அதிகமா மழையில நனையும், இப்ப பெரிய பெரிய கடைங்க இல்லைன்னா வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் கிளாஸ்லாம் ஊற்றுவாங்க அவுட்ல, அதுக்கு வெதர் ப்ரோன்றது நீங்க அவுட்ருக்கு மெயினா யூஸ் பண்ணலாம். எப்படி அதை நம்ம மிரருக்கு சொல்லணும், இது யூஸ் பண்றது நீங்க வெளியில பைசா चाहिए சரிங்களா? இது நீங்க அவுட்ரும் யூஸ் பண்ணலாம், இன்னரும் யூஸ் பண்ணலாம். இது வெதர் ப்ரோன் அதுக்காகவே ஸ்பெஷலா கொடுத்துருக்குது. ஓகேங்களா? போடலாம். அதுதான் பெட்டர். நீங்க எந்த கிளாஸ் போட்டுருக்கீங்களா முகம் பார்க்கறதுக்கான ஆசிட் யூஸ் பண்றாம இருக்கிறதுக்கு இதுதான் பெட்டர். கிளியருக்கு ஒயிட்டும் இருக்கு. ஸ்டாக் கடையில எல்லாமே இருக்கு. கிளியர் ஒயிட் எல்லாத்தையும் ஸ்டாக் இருக்கு. அதனாலதான் மொத்தமா எது கேட்பாங்க போகணும் தெரியாது, எல்லாத்தையும் ஸ்டாக் இறங்கி வச்சிருக்கோம். சரிங்களா? ஒரு சிலர் பிளாக் வந்து கேட்பாங்க. அதனால தான் எல்லா ஸ்டாக்குமே இருக்கு. அதனால நீங்க இது பண்ணிக்க ஒர்க் பண்ணிக்க. பிளஸ் இப்போ இது எல்லாத்துலயுமே சொன்னது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கிட்டே ராஃப் டை கிளீனர் இருக்கு. நீங்க வந்து ராஃப் டை கிளீனர் வச்சு டை கிளீன் பண்றது, சிங்க்கு, செராமிக்கு, பாத் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்குமே நம்ம கிளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். 6 லிட்டர் 1 லிட்டர் 2 சைஸ்ல இருக்கு. இங்கேயும் ஸ்டாக் இருக்கு, நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ராஃப். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துலயுமே வந்து முக்கியமானது இதுதான் கிளாடெக்ஸ். இது ஆமா இதுதான் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அராலிட்டி எதுவுமே நம்ம ஈரமான ஸ்விம்மிங் பூல்லோ ஈர தண்ணி உள்ள யூஸ் பண்ண முடியாது. பட் இதை வந்து நீங்க வந்து தண்ணி உள்ளேயே தண்ணி இருக்கும் போதே ஓட்ட முடியும். அதுக்காக நம்ம ஒரு சின்ன வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. அராலைட் மாதிரி ரொம்ப லிக்விடா இருக்காது. ஒன்று வந்து நல்லா கெட்டியா இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கும். இப்போ இது 200 கிராம், இது 100 கிராம், டோட்டலா 300 கிராம். ரெண்டே சைஸ் தான். 300 கிராம் வந்து 1.5 கிலோ வரும். சரிங்களா? இது தண்ணி உள்ளே ஓட்ட முடியும். தண்ணி இருக்கும்போதே ஓட்டும். ரொம்ப ஃபோர்ஸா எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல இருக்கிறது பிஞ்சிட்டு வரும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ இருக்கு, அதையும் காட்டுறேன். சரிங்களா? அதையும் யூஸ் பண்ண முடியும். பிளஸ் இது வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், லாக் ஆங்கரிங். நம்ம ஸ்டீல் கம்பிலாம் வந்து லாக் பண்ணுவாங்க மாடியில எல்லாம் வந்து. இப்ப அடிஷனலா ஆங்கரிங் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆங்கரிங் வந்து உங்களுக்கு லோடு யூஸ் பண்ண போறாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். எங்கன்னா லாக் ஃபிக்ஸ் கம்பெனி இருக்கு தெரியுங்களா? அங்க எங்க யூஸ் பண்றோமோ எல்லா இடத்துக்குமே நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? கிச்சன் ஏரியாஸ், கிச்சன்ல அடிக்கடி தண்ணி படும், பாத்ரூம்ல அடிக்கடி தண்ணி படும், அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வாட்டர் யூஸ் பண்ணும்போது என்னதான் தண்ணி பட்டாலுமே இதாகும். நீங்க மற்ற இடத்துக்கு அரால்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ்க்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதனால வந்து இது ஈரமான எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் முக்கியமானது. பிளஸ் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது உங்களுக்கு வந்து இப்ப நான் சொல்லிட்டு ஸ்கேனிங் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் ஸ்கேன் பண்றீங்களா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் இப்போ ஒரு 4 பேரா வந்திருக்கீங்க, சாம்பிள் நம்ம பண்ணல. சரி, இதை சொல்லிட்டு அடுத்து அது போயிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி கிளாடெக்ஸோ அது மாதிரி இது கிளாட் ப்ரோ. கிளாடெக்ஸ் நம்ம இது யூசேஜ் எப்படி சொல்றோம், எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ இதுதான் ரெண்டு ஏரியா இருக்கு, இல்ல ஒரு டைல் இருக்குன்னா
இந்த ஒரு டைல நான் தண்ணி உள்ள யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இது ஸ்கொயர் ஷேப்ல